நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஜெயா, எல்லாமே உங்களுக்கு தெரியுமே. இதுக்கப்புறம் சொல்ல ஒண்ணுமே இல்லை. உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டதால தான் இப்படி ஒரு நிலைமையில நான் நிற்கிறேன். நான் வேணும்னே அடம் பிடிக்கலப்பா. துளசி தகுதியான ஒருத்தரை கல்யாணமே பண்ணிக்கிட்டாலும் எனக்குள்ள கவலை இருக்கத்தானே செய்யும். இருந்தாலும் அவ தப்பிச்சிட்டாளேன்னு இன்னொரு பக்கம் சந்தோஷமும் படுவேன். நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையும் வாழ்க்கையில நம்ம அடைய முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சில விஷயங்களை நாம வேணும்னே மறந்துடுவோம்பா. வேண்டான்னு முடிவு பண்ணிடுவோம். பல சமயங்கள்ல மற்றவங்களுக்காக நம்மளையே மாத்திப்போம்பா. இந்த விஷயத்துல நீ அதை தான் பண்ணணும். துளசிக்கு ஒரு வாழ்க்கையை தரணும்னு நான் எதுக்காக இவ்வளவு ஆசைப்படுறேன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவளை குறி வச்சுதான் சந்திரன் மானசி வழியா அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்கான். அவன் அதை என்கிட்டயே ஓப்பனா சொன்னான். சந்திரன் உயிரோடு இருக்க வரைக்கும் கருணா மாமாவால அவ கல்யாணத்தை பண்ணி வைக்கவே முடியாது. துளசிக்காகத்தான் நான் இப்படி எல்லாம் பொய் சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. இப்ப அவளுக்கு வந்த சம்பந்தத்தை சந்திரன் பிளான் பண்ணி வேணும்னே தடுத்திருக்கான்பா. அவன் அந்த குடும்பத்தையே அழிச்சிருவான்பா. அந்த குடும்பத்துல யார் உயிரோட மிஞ்சுவாங்கன்னே தெரியாது. சந்திரனுக்கு அந்த ஆசை இருந்தாலும் அது நடக்க போறதில்லை. சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் அவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். கருணாகரன் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது. நான் ஒரு விஷயம் பண்றேன். விஸ்வநாதனை பார்த்து பேசுறேன். நடந்ததெல்லாம் சதித்திட்டோன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கல்யாணம் நடக்கும். அந்த பையனுக்கு துளசியை பிடிச்சிருக்குல்ல. இனி துளசிக்காக வேணா நாம ஒரு துணையா நின்று அவளோட கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். அதுக்காக துளசியோட அப்பாவுக்கு தெரியாம நாம உதவி பண்ணலாம். இங்க பாரு, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அதை வெறும் சடங்கா நீ நினைச்சிடாத. அதை ஒரு கல்யாணம் மாதிரி நாம நடத்தி இருக்கோம். கல்யாண நாளும் குறிச்சாச்சு, மண்டபத்தையும் புக் பண்ணியாச்சு. இனி இதுலேருந்து பின்வாங்க நம்மளால முடியாதுப்பா. பின்வாங்கினா மானசி நம்ம கிட்ட நடந்ததுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். என்கேஜ்மெண்ட் நடக்காம போயிருந்தா வேணா நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருப்பேன். இனி என்னால் அப்படி இருக்க முடியாது. கருணாகரனுக்கு நடந்தது எனக்கு நடந்துடக்கூடாது. இதையும் மீறி நீ ஏதாவது பண்ணா அது நீ என்ன தண்டிக்கிறதுக்கு சமம். நீ அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நான் நம்பலாமாப்பா? நீ இங்கதான் இருக்கியம்மா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடினேன். ஏனாச்சுமா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்டா நீ என்கிட்ட உண்மையை சொல்லுவியா? நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கேனா? எங்க 2 பேருக்கும் தெரியாம நீயும் நந்துவும் ஏதோ மறைச்சு வச்சிருக்கீங்க. சந்திரன் உன் கல்யாணத்தை கெடுத்ததுக்கு நந்து எதுக்காக அப்படி சொல்றான்? நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல, அவனுக்கும் அவருக்கும் பகை, அதுதான் காரணம். நீ என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்த பார்க்காத.
உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது நீ எதையோ மனசுல மறைச்சு வச்சு பேசுற. சொல்லுமா, நீ எதுக்காக என்கிட்ட அதை சொல்லாம மறைக்கிற? எதுக்காக அழற? அம்மா கிட்ட சொல்லுமா. அம்மா, எதா இருந்தாலும் சொல்லுமா. சந்திரனுக்கும் உனக்கும் ஏதாவது பிரச்சனையாமா? உங்ககிட்ட நான் எப்படிமா சொல்லுவேன்? பரவாயில்ல, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா நான் உன்னை விட மாட்டேன். என்கிட்ட நீ எதையும் மறைக்க கூடாது. அவனுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? அந்த ஆளு ஆசைப்படுறது என்னதாம்மா? என் மேல இருக்கிற ஆசையில தான் அவரு அக்காவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. உனக்கு நான் யாருன்னு தெரியுதா? எனக்கு தெரியும். நான் 8 வருஷமா வெளிநாட்டுல இருந்தேன். ஊருக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. இனிமே ஊர்லயே ஏதாவது பிசினஸ் பண்ணி எங்கேயே வாழலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இப்ப நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்ததும் உன்னை வந்து நேர்ல பார்க்கலான்னு நான் பல தடவை முயற்சி பண்ணேன். என்ன எதுக்காக பார்க்கணும்? நான் ஜெயிக்கிறதுக்கு ஊக்கம் கொடுத்ததும் இன்னைக்கு நான் எல்லாரும் முன்னாடி கௌரவமா நிக்கிறதுக்கும் காரணம் நீதான் துளசி. அந்த நன்றி எனக்கு இருக்கு. நீங்க சொல்ற எதுவும் எனக்கு புரியல. நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண? பணம் கொடுத்துதான் உதவி பண்ணணும்லாம் கிடையாது. உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தை தேவையில்லை. ஒருத்தர் அறியாமலே தர்ற ஒரு ஊக்கம் மட்டுமே போதும். அந்த ஊக்கத்தை தான் நீ எனக்கு கொடுத்துருக்க. எல்லாத்தையும் விட பணம் தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டு உழைக்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு முகம் மட்டும்தான் இருந்துச்சு. அது சின்ன வயசுல நான் பார்த்த உன் முகம்தான். பழசுல உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அப்பா அவங்க வீட்டுல வேலை பார்த்தாரு. உனக்கும் உங்க அக்காவுக்கும் என்ன உதவியா இருந்தாலும் நான் ஓடி வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். நான் செய்யாத தப்புக்காக என்ன கட்டி வச்சு அடிக்கும்போது எனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தது நீதான் துளசி. அன்னைக்கு நீ என் மனசுக்குள்ள நுழைஞ்சிட்ட. நமக்குள்ள இருக்கிற தூரம் ரொம்ப அதிகம்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு சமமா நான் வரணுங்கிறதுக்காகத்தான் நான் வெளிநாட்டுக்கு போய் பணமே சம்பாதிச்சேன். இன்னைக்கு உங்களை மாதிரி நானும் வசதி ஆயிட்டேன். ஆனா மனசுல இப்பவும் அந்த கனவு மிச்சம் இருக்கு. நீங்க எதுக்காக இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க? உன்கிட்ட சொல்லாம வேற யாருக்கிட்ட சொல்றது? உன்னோட பதில் தான் எனக்கு முக்கியம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் துளசி. அது வெறும் சாதாரண ஆசை கிடையாது. நான் இத்தனை நாளா உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீங்க மட்டும் ஆசைப்பட்டு காத்திருந்தோம் என்ன பிரயோஜனம்? நானும் அதுக்கு ஆசைப்படணும்ல. உங்க கூட வாழணும்னு நான் ஆசைப்படல. அதுக்காக உங்ககிட்ட குறை இருக்குன்னெல்லாம் நான் சொல்லல. உங்களை அவமானப்படுத்தினதாவும் நினைச்சுக்காதீங்க. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான். இனிமே இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு என் பின்னாடி வராதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் யார்கிட்டயும் சொல்ல போறதில்ல. நான் எல்லாத்தையும் இதே இடத்துல மறந்துடுறேன். துளசி, என்னால இந்த ஜென்மத்துல உன்னை மறக்கவே முடியாது.
அம்மா துளசி, இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சதி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன அடையணுங்கிறதுக்காக மட்டும்தான் அவரு மானசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்கிட்டயே அவர் அதை சொன்னாரு. ஐயோ, ஜெயமாமாவுக்கு நந்துக்கும் அது தெரியும். கடவுளே, எத்தனையோ தடவை ஜெயமாமா அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்த முயற்சி பண்ணாரு. அந்த ஆளு என்ன வாழ விட மாட்டாருமா. அவகிட்ட போய் பேச சொல்லிட்டு அவ பேசுனதை எல்லாம் நீங்களும் கேட்டீங்கல்ல. என் துளசிய ஆசைப்படுறதுக்கு அவனுக்கு எப்படி தோணுச்சுங்க? மேலைப்பாட்டோட சொத்துக்களை தான் அவன் குறி வச்சிருக்கான்னு இவ்வளவு நாள் நான் நினைச்சேன். ஆனா அவனோட லட்சியம் என் மகதாங்கிறத தெரிஞ்சுக்காம போயிட்டேனே. பானு, நாம ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். மானசிக்கு என்ன நடந்திருந்தாலும் சரி, அந்த துஷ்டனை நம்ம வீட்டில் சேர்த்திருக்கவே கூடாது. சந்திரன் ஆசைப்படுறதே அவ்வளவுதான். அதை நம்ம கிட்டயே சொல்லாம மறைச்சிட்டாலே. கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ஜெயகிருஷ்ணன் வந்து கூப்பிட்டப்போ நான் அப்பவே இவ்வளவு அவன் கையை பிடிச்சு கொடுத்து அனுப்பி இருக்கணுங்க. தப்பி போறதுக்கு நம்ம பொண்ணுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருந்தும் கூட நம்மளை எல்லாம் நினைச்ச அவ அதுக்கெல்லாம் ஒத்துழைக்கல. அவ மனசுல என்ன இருக்குன்னு இப்பவும் மானசிக்கு தெரியாது. நம்ம பொண்ணு இனி தப்பிக்க முடியாதுங்க. அவளை கண்டிப்பா தப்ப வைக்கணும் பானு. அந்த மிருகத்தை நம்ம கொலை பண்ணிடணும். அதுக்கான மன தைரியம் தான் நமக்கு வேணும். ஒரு அப்பாவுக்கு முக்கியம் பசங்களோட எதிர்காலம் தான். பசங்க கெட்டு போறத பார்க்க எந்த அப்பனும் விரும்ப மாட்டான். அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவோம். அதுதான் ஒரு அப்பாவோட கடமை. இனி என் பொண்ணோட வாழ்க்கையில கெட்ட நிழலா கூட அவன் தொடரக்கூடாது. நான் அவனை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க முதல்ல ரூமுக்கு போங்க. அவ உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கா. உனக்கு சொன்னா புரியாது. அவ என் பக்கத்துல வரும்போது என் மனசுக்குள்ள சிரிக்கிறது இன்னொரு முகண்டி. நீங்க இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க?
இப்போ உனக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஓ, அப்போ என்கிட்ட கூட அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டீங்களே? சரி, அதெல்லாம் விடு, நீ வா. ஏய், பேசாம எந்திரிச்சு வாடி. வீட்டுக்காரரோட ரூம்ல உனக்கு என்னடி வேலை? எதுக்கடி அவளை அடிச்ச? நில்றி, நீ எங்கடி போற? உங்க ரூம்ல இவளுக்கு என்னங்க வேலை? என் ரூம்ல உனக்கு என்னடி வேலை? நான் உங்க பொண்டாட்டி. அதெல்லாம் வெறும் பேச்சுக்கு தானே, நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா? என்ன கைவிட்டுறாதீங்கன்னு நீ என் காலில் விழுந்து கதறி அழுதப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? என்னோட எந்த விஷயத்திலையும் நீ தலையிடக்கூடாது, உனக்கு அதுக்கு உரிமை இல்லைன்னு சொன்னல. வீட்டுக்குள்ள இடம் கிடைச்சதும் அதெல்லாத்தையும் மறந்துட்டியா? இவ உங்களுக்கு யாருங்க? நீ நேத்து இங்க வந்தபடி, ஆனா இவ இந்த வீட்டுக்குள்ள வந்து பல வருஷம் ஆகுது. இவளை நீ வெறும் வேலைக்காரியை மட்டும் பார்க்க கூடாது. உனக்கு இருக்கிற அதே உரிமை இவளுக்கு இந்த வீட்டுல இருக்கு. எனக்கு தேவைப்படும் போது உன்னை தேடி வருவேன். முதல்ல இங்கிருந்து போடி. அவ ரூமுக்கு போங்கன்னு நான் தான் முதல்லயே சொன்னல. அவளை கஷ்டப்படுத்தாதீங்க, நீங்க அங்க போங்க. தோத்து போயிடாத மானசி, எல்லாரையும் வெறுக்க வச்சுட்டு வந்திருக்க. இனி உனக்கு நீ மட்டும் தான் துணை. நீ இப்ப செஞ்சிட்டு இருக்கிறது நல்ல விஷயம்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? அதுக்கு நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீ என்ன தப்பு பண்ணியா? என்னடி நேத்து ராத்திரி நடந்ததா அதுக்குள்ள மறந்துட்டியா? ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நேத்து மட்டும் கிடையாது, நான் எத்தனையோ தடவை அவர் ரூமுக்கு போயிருக்கேன். நீ அவரோட மனைவியா இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட அவர் என் கூட தான் இருந்தாரு. உன் கழுத்துல தொங்குற மாதிரி ஒரு தாலிய அவர் என் கழுத்துல கட்டல, அவ்வளவுதான்.
இனி இந்த வீட்ல 2 பேரோட தேவையில்லை. நீ இனிமே இங்க இருக்க கூடாது. இங்க இருந்து போயிட்டே இரு. என்னை இந்த வீட்ல இருந்து அனுப்ப முடியும்னு நீ நம்புறியா? அதெல்லாம் என்னைக்குமே நடக்க போறதில்ல. ஒருவேளை உன் மேல இறக்கப்பட்டு நானே இங்க இருந்து போனாலும் நான் போன அடுத்த நிமிஷம் நீ இங்க இருந்து போயிடுவ. அப்படி நடக்கணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. அவரை நம்பி நீ இங்க வந்துட்டல, இனி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் நீ இங்க வாழணும். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்லிக்கிறேன், நானா அவர் பின்னாடி போக மாட்டேன். டே நந்து, அன்னைக்கு உன் கூட வண்டியில் வந்திருந்தேனா நானும் மாட்டியிருந்திருப்பேன். அப்பா மட்டும் அந்த நேரத்தில் கால் பண்ணலனா நானும் ஜெயிலில் இருந்திருப்பேன். உன்னை காப்பாற்ற உங்கள் அப்பா வந்தார், என்னெல்லாம் காப்பாற்ற யார் வருவா? இப்படிலாம் ஒரு கேஸில் மாட்டானா எங்கள் அப்பா என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டார். அன்னைக்கு நான் பைக்கை நிறுத்திட்டு பேக்கரிக்குள்ளே போனப்போ தான் அதுக்குள்ளே யாரோ அந்த போதை பொருளை மறைச்சு வச்சிருக்காங்க. அன்னைக்கு என் வண்டி பக்கத்தில் யாராவது நின்னாங்களா? நீ பாத்தியா? அந்த சந்திரனோட டிரைவர் பைக்கில் நின்றுட்டு ஃபோன் பேசிகிட்டு இருந்தான். சந்திரன் தான் அவனை வச்சு அதை பண்ண வச்சிருக்கணும். அவனுக்கு நம்ம ஒரு பெரிய ஆப்பை வைக்கலாம், ஆனால் நம்ம தான் அதை செஞ்சவன் அவனுக்கு தெரியக்கூடாது. அவனோட கையும் காலையும் உடைக்கலன்னா நாமெல்லாம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த டிரைவர்லாம் நமக்கு ஒரு ஆள் இல்லை. ஏதாவது பண்ணுறதா இருந்தா சந்திரனை பண்ணணும். அவன் எனக்கும் துளசி அக்காக்கும் பண்ணது மன்னிக்கவே முடியாத துரோகண்டா. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இங்கே யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா சின்ன கவலை நிம்மதியாக வாழவும் முடியாது. எங்களை வாழ விடாத அவனை உயிரோட விடக்கூடாது, கொன்னே ஆகணும். டேய் நந்து, நான் அதை ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். எப்போ இந்த அளவுக்கு அவன் துணிச்சிட்டானோ இனி அவன் எங்களை நிம்மதியாக வாழ விட மாட்டான். அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போனால் என் குடும்பம் தப்பிச்சிருண்டா. டேய் தேவையில்லாமல் இப்படிலாம் யோசிக்காதடா. நாமெல்லாம் ஆவேசத்தில் கொலை பண்ணலான்னு சும்மா சொல்லலாம். அப்படிலாம் பண்ணணும்னா பெரிய துணிச்சல் வேணும்டா. உன்னாலையெல்லாம் அப்படி பண்ண முடியாது. அந்த மாதிரி எண்ணத்தை எல்லாம் இப்பயே மறந்துடு. சந்திரனுக்கு வேணா யாருக்கும் தெரியாமல் வேணா ஆப்பு வைக்கலாம், மற்றபடி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என் மனசில் இப்போ ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கு, சந்திரனை கொன்னே ஆகணும். ஹலோ கிரண். நந்து, இப்போ நீ எங்கே இருக்க? நான் ஷிபினை பார்க்க வந்திருக்கேன். அவள் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன். என்னாச்சு? நந்து, டவுனில் காராளி சந்திரனும் ஜெயகிருஷ்ணன் சாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. உங்ககிட்ட இதை யார் சொன்னா? என்கிட்ட யாரும் சொல்லலை, நானே என் கண்ணால் பார்த்தேன். அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையா? அவங்க பிரச்சனைக்கு காரணமே துளசி அக்கா தான். துளசி அக்காவும் ஜெயகிருஷ்ணன் சாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே சந்திரன் வந்தான். என்னமோ சொல்லிக்கிட்டு அந்த ஆள் துளசி அக்காவோட கையை பிடிச்சான். ஜெயகிருஷ்ணன் சார் என்னன்னு கேட்க போய் அடிதடி ஆயிடுச்சு. சண்டை ரொம்ப பெருசாகும்னு நான் எதிர்பார்த்தேன். துளசி அக்கா கூட இருந்ததுனால தான் ஜெயகிருஷ்ணன் சார் அமைதியாக போயிட்டாரு. சரி, இப்போ துளசி அக்கா எங்க? ஜெயகிருஷ்ணன் சார் துளசி அக்காவை காரில் ஏற்றிட்டு போயிட்டாரு. அது சந்திரனுக்கு அசிங்கமாயிருச்சு. எல்லாரும் முன்னாடியும் சந்திரன் ரொம்ப அசிங்கப்பட்டான். சரிடா, நான் மறுபடியும் கூப்பிடுறேன். சரி. அவன் முன்னாடி ஜெயிக்கணுன்றதுக்காக நான் அதை சொல்லலை. நீ சரின்னு சொன்னா மட்டும் போதும். போய் நல்லா யோசனை பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு.
நீங்க கொஞ்சம் வெளியில வர முடியுமா? நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. யார்ரா நீ என் காரை மறிச்சு சீனை போடுற? அதை நான் தெளிவா சொல்றேன். இறங்கியா வண்டியில இருந்து. இறங்கியா. என் பேரு சந்திரன், காராளி சந்திரன். நீ எந்த சந்திரனா இருந்தா எனக்கு என்ன? என் காரை எதுக்கு நீ நிறுத்தின? கருணாகரன் சாரோட மூத்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவங்க வீட்டில் இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நான் தான். நீ என்ன வேணா பண்ணு, அதனால எனக்கு என்ன? ஆனா உங்க பையன் தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கானே, அதை நேரில் பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் நான் இப்போ வந்தேன். ஆமா, உங்க பையன் மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அதுக்கு இவன் இடைஞ்சலா வரான். முதல்ல அவன் மானசி பின்னாடி சுத்துறான், இப்போ தங்கச்சி பின்னாடி வரான். நான் பார்த்து என்னதுன்னு கேட்டப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என்கிட்டயே அவன் திமிரா சொல்றான். நீங்க எல்லாரும் சேர்ந்து கூடி பேசிதான் அவனை அனுப்பி வச்சிருக்கீங்களா? இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு அவனை இப்படி கேவலமா நடந்துக்க சொல்லி நீங்க தான் அனுப்பி வச்சீங்களா? நீ ரொம்ப நேரமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. விஷயத்துக்கு நேரா வா. பல இடங்கள்ல உங்க பையன் துளசி பின்னாடியே சுத்துறானா. இன்னைக்கு அதை நான் நேர்லயே பார்த்துட்டேன். அவன் அவளை கார்ல ஏத்திட்டு போயிட்டான். அது ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கான்னு தெரியல. ஒரு விஷயத்தை நான் தெளிவா சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கொல்லி போட அப்புறம் உங்க பையன் இருக்க மாட்டான். நான் யாருன்னு வேணா ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க. மகனுக்கு கொள்ளி போடுற நிலைமை உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சா இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திக்க சொல்லி உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. நான் வரட்டா பெருசு? பாஸ்கர் மாமா, ஹலோ. எங்கம்மா இருக்க? நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் பாஸ்கர் மாமா. இப்போ நீ எங்க இருக்கேன்னு சொல்லுமா. நான் இப்போ டெம்பிள் ரோட்ல இருக்கேன். சரி, அங்கேயே இரு, நான் உன்னை வந்து பார்க்கறேன். சரி பாஸ்கர் மாமா. அவமானப்படுத்தலான்னு முடிவே பண்ணிட்டியா? அங்கங்க நின்று பேசுறீங்கன்னு ஊரே பேசிக்கிறாங்க. இப்ப என்னதான் முடிவு? அவனை கல்யாணம் பண்ண போறியா? உனக்கும் அதே விருப்பம்னா இன்னொரு பையனை என்கேஜ்மெண்ட் பண்ண நீ எதுக்கு ஒத்துக்கிட்ட? சொல்லு துளசி. அது இல்ல மாமா, அது நீயும் மானசி மாதிரி தானா? முதல்ல உங்க அக்காக்கு தான் நாங்க நிச்சயம் பண்ணோம். ஆனா கல்யாணத்துக்கு 4 நாளுக்கு முன்னாடி அவ இன்னொருத்தன் கூட ஓடி போயிட்டா. இப்ப கிருஷ்ணாக்கு வேற இடத்துல நல்ல பொண்ணா பார்த்து நிச்சயம் கூட பண்ணிட்டோம்.
2 பேரும் மோதிரத்தை கூட மாத்திக்கிட்டாங்க. இந்த கல்யாணமும் நின்னு போனா இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லம்மா. நான் பெத்த பையனாலேயே நிம்மதியா என்னால தூங்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. உனக்கும் உங்க அக்காக்கும் இடையில எந்த வித்தியாசமும் நான் பார்க்கல. அவ ஒரு விதமா அசிங்கப்படுத்தினா நீ வேற விதமா. அப்படிலாம் இல்ல மாமா. உங்களுக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் பண்ண மாட்டேன் மாமா. இனிமே எங்களால உங்களுக்கு எந்த அவமானமும் வராது பாஸ்கர் மாமா. காலையிலேயே எங்கங்க போயிட்டீங்க? நான் நீங்க ஆபீஸ்க்கு போயிருப்பீங்கன்னு நினைச்சேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கணேசன் உங்களை தேடி இங்க வந்தாரு. ஃபோன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப். நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? பானு, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு பயப்படுறதுக்கு நான் என்ன சின்ன குழந்தையா? கணேசன் நீங்க தேடி வந்ததுனால தான் நான் பயந்து போயிட்டேன். இங்க பாரு, நான் வேணும்னே தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன். என்ன ஏதுன்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாத இடத்துல தான் நான் இருந்தேன். அதுக்காக தான். ஏங்க எங்க போனீங்கன்னு கேட்டா இது வரைக்கும் பதில் சொல்லலையே. நான் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிருந்தேன். இப்போ உங்க முன்னாடி நிக்கிற இந்த மேலப்பாட்டு கருணாகரமூர்த்திக்கு அந்த பேர் மட்டும்தான் இருக்குது. அந்த பேரை காப்பாத்த 3 பஸ்ஸும் இருக்கு. நீங்க சொல்றது எதுவும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. இதுல புரிஞ்சுக்க எதுவும் இல்லம்மா. என்னோட எல்லா சொத்துக்களையும் உங்க பேர்ல எழுதி வச்சிட்டேன். நீங்க இப்ப இதை செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கலப்பா. அவசரப்பட்டு எதுக்காகப்பா நீங்க இதெல்லாம் பண்ணீங்க? யார தோக்கடிக்க போறீங்க? மானசிய தோக்கடிக்க தானே நீங்க இதெல்லாம் செய்றீங்க. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. உன்கிட்ட நான் அதை சொன்னேன்னா நீ ஒத்துக்கவே மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நான் இருந்தேன். அட, எதுக்கு பானு நீ இப்ப கவலைப்படுற? என்னைக்கா இருந்தாலும் இது நம்ம பசங்களுக்கு தானேம்மா. நான் என்ன கொஞ்சம் சீக்கிரமாவே என் கடமையை முடிச்சிட்டேன். நீங்க எப்படிப்பா இதை ஷேர் பண்ணீங்க? மானசிக்கும் 50 சென்ட் தர எழுதி வச்சிருக்கேன். எப்பவாவது அவளை அவன் அங்கேருந்து துரத்தி விட்டா அவ அதுல குடிசையாவது கட்டி வாழலாம்ல. மற்ற சொத்தையெல்லாம் உங்க 2 பேருக்கும் எழுதி வச்சிட்டேன். போதுமா? இந்த வீட்டை நான் துளசி பேருக்கு எழுதி வச்சிட்டேன். எதுக்குப்பா நீங்க இப்படி பாரபட்சமா நடந்துக்கிறீங்க? நீங்க செஞ்சது முறையே இல்லப்பா. மானசியும் உங்களோட பொண்ணு தானே. குடும்ப வீட்டை நந்து பேர்ல எழுதி வச்சிருக்கணும். அவ சொல்றது சரிதாங்க. நீங்க அப்படிதான் செஞ்சிருக்கணும். இங்க பாரு பானு, உன் சொத்தை நீ பங்கு வைக்கும் போது உன் விருப்பப்படி பண்ண. நான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி தான் பண்ணிருக்கேன். என் மகன் மேல கூட இப்ப எனக்கு நம்பிக்கை இல்லை பானு. ஒரு பிரச்சனைன்னு வந்தப்ப அப்பாவை அம்போன்னு விட்டுட்டு அவன் மரியாதை தான் முக்கியம்னு போனவன். இப்போ சொத்து கையை விட்டு போயிடும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனே திரும்ப வந்தான். என் ஒரே நம்பிக்கை என்னோட துளசி மட்டும்தான். நான் இல்லாம போனாலும் நீ நிம்மதியா இந்த வீட்டுல வாழலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, மானசி மேல அப்பாவுக்கு இருக்கிற கோவத்துல அப்பா இப்படி பண்ணது பெரிய பிரச்சனை தாம்மா வரும். அவளுக்கு உரிமையான சொத்தை கொடுத்துருக்கணும்மா.
ஒரே மகன்ற முறையில நம்ம வீட்டை நந்துவுக்கு தான் கொடுத்துருக்கணும். குடும்ப வீடு நம்ம கிட்டயே இருக்கணும்னு அப்பா ஆசைப்படலம்மா. அப்பா இப்படி செஞ்சதெல்லாம் எனக்கான தண்டனை தான். சந்திரா, டேய் சந்திரா, சந்திரா, ச்சே. ஆஹா, வந்துட்டியா? கருணாகரன் முதலாளியோட மூத்த மக. உண்மையிலேயே அந்த ஆளு உன்னை பெத்த அப்பன் தானா? சொல்லு. இல்ல உன்னை எடுத்து வளர்த்தாங்களா? இல்லன்னா அந்த ஆள் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்க மாட்டான்ல. டேய், உனக்கு விஷயம் தெரியுமா? கருணாகரன் சொத்தை பிரிச்சுட்டான். உங்ககிட்ட இந்த விஷயத்தை யாரு சொன்னா? குமாரவேல் வாத்தியார் தான் சொன்னாரு. நான் சொன்ன பேச்ச நீ அப்பவே கேட்கல, இப்ப அனுபவி. உன் பொண்டாட்டிக்கு குப்பை கிடக்கு பக்கத்துல 50 சென்ட் நிலம். அந்த கருணாகரன் நம்மள நல்ல பழி வாங்கிட்டான். இனிமே உரிமை நாங்க போக முடியுமா? இவளுக்கு ஒரு 50 சென்ட் எழுதி வச்சுட்டு மத்த சொத்தையெல்லாம் அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டாரு. எங்க அப்பா அப்படி பண்ண மாட்டாரு. நீ வாய மூடு. பார்த்த குமாரவேல் சொன்னாரு, டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி உங்க ஒப்பனை பத்தி ஒரு வார்த்தை பேசாத. கொடுத்த வார்த்தையை காப்பாத்த தெரியாதவன். அந்த வீடு இப்ப யாருக்குப்பா? அதுதான் காமெடியே. அந்த பையனுக்கு தான் கொடுப்பாருன்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த வீட்டை 2வது பொண்ணுக்கு எழுதி வச்சிட்டாரு. கருணாகரன் பண்ணது நல்ல விஷயம்தான். அப்ப அந்த வீடு துளசிக்கு வந்துருச்சு. இவ்வளவு உயிரோட போதைக்கு 50 சென்ட் அதிகம் பா. பஸ் மட்டும்தான் அந்த ஆள் பேர்ல இருக்கு. நீங்க எதுக்குப்பா இப்படி எல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? இப்ப அந்த பஸ் கம்பெனி ஓனர் கருணாகரன் முதலாளி வெறும் போட்டோ மட்டும்தான். இனி எப்ப வேணா அதுக்கு மாலை போட்டு ஊதுபத்தி ஏத்தி வைக்கலாம். மானசி மேல உள்ள கோபத்தினாலதான் இப்போ அந்த ஆளு 2 பசங்க மேலேயும் சொத்து எழுதி வச்சிட்டாரு. ஆனா இந்த காராளி சந்திரனுக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியாது. கருணாகரனுக்கு அவனே வச்சுக்கிட்ட ஆப்பு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.